வணக்கம் ஓவியா. சென்னை வாடிப்பக்கத்தை சேர்ந்த ஸ்ரீராம் மற்றும் அவரது மனைவி குடும்பத்தை சேர்ந்த ராஜகுமாரி, ரஞ்சனா ஆகிய 5 பேர் சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் வழியாக வந்து கொண்டிருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பிப்பட்டி நான்குழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது மேம்பால பகுதி முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராதமாக கார் மோதி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இருந்து சாலையின் மறுபுறம் சென்ற எதிரே மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது ஓவியா. சென்னையில் திருநெல்வேலி நோக்கி சென்ற அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கி உள்ளே பயணித்த, அதாவது சென்னையை சேர்ந்த அந்த ஸ்ரீராம் மற்றும் ராஜகுமாரி, ரஞ்சனா மற்றும் 3 வயது பெரிய பிரணிகா உட்பட 5 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இந்த காரில் பயணம் செய்த ஒரு ஆண் மற்றும் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த மற்றொரு காரில் இருந்த ஒரு ஆண் உட்பட 2 பேர் படுகாயமடைந்து தற்போது மேலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த அப்பளம் போல் நொறுங்கிய காரில் இருந்து அந்த உடலை மீட்டெடுப்பதற்காக தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் உதவியுடன் தற்போது அந்த உடல் மீட்கப்பட்டு தற்போது அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது ஓவியா. இதனைத்து அந்த பகுதியில் இது குறித்து மேலூர் காவல்துறை வழக்கு பதிவு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் இந்த 4 வழிச்சாலை அதிவேகமாக வரும் இந்த கார் விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.